ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஏப் வெஸ் மெச்சா ஏப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப் வெஸ் மெச்சா ஏப் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான அட்வென்ச்சர் ஹாரர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 24 minutes இருக்கு. இந்த படத்தை மார்க் கட்லர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா டெலிஃபர், டாம் ஆர்னால்டு, மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய குரங்க சிறைபிடிச்சு அதோட குணாதிசயங்களோட உள்ள ஒரு மிகப்பெரிய ஏஐ குரங்க உருவாக்குறாங்க. அதோட சோதனை முயற்சியில பாத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகுது. அது இருக்க மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு, ஆனா முடியல. அதுக்கப்புறம் இவங்க பிடிச்சி வச்சிருக்க அந்த குரங்கியை கொலையறக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம் பாசிட்டிவா. இது ஒரு யூஸ்வலா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான், ஆனா அதை இவங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கு கொடுத்துருக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா லீட் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கவங்க எல்லாம் தரமாவே பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் டெக்னிக்கலாவே ஒரு சவுண்டான படம்னே சொல்லலாம். படத்துல ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பரா தரமாவே பண்ணிருக்காங்க. குறிப்பா இவங்க குரங்கா காட்டுறதையா இருக்கட்டும், அதே மாதிரி அதை ஏஐயா பண்ணது ரெண்டுமே ரொம்ப சூப்பரா தரமாவே பண்ணி காமிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே டாக்கி போர்ஷன்ஸா தான் போகுது. பெருசா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஓரளவு ஓகேவா போகுது. அதுவும் குறிப்பா அந்த குரங்குங்க வர சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. மற்ற சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யன்றது இல்லவே இல்லை. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருக்கு. அதே மாதிரி இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதாதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியல. இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் தரமா எழுதி ரொம்ப பேசிக்கிட்டே இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சீன்ஸ் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பர் படமாவே வந்திருக்கும். இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படமா தான் வந்திருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.